பல நூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னால் புதுவண்ணாரப்பேட்டையில் வாழ்ந்த குரு அற்புதமான சித்தர் பெருமான் பட்டி பரதேசி சுவாமிகள் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயரும் இருக்குது. குரு சித்தர் அப்படிங்கிற பெயரும் இந்த மகானுக்கு இருக்குது. இந்த மகான் அந்த இடத்தில் உலாவுவதை இப்பொழுதும் பல பேரும் பார்க்கிறார்கள், உணர்கிறார்கள். எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, சில பேருக்கு அந்த மகான் அங்கு நடந்து கொண்டிருப்பது அந்த கோவிலில் எல்லாராலையும் பார்க்க முடிந்ததாகவும் சில பேர் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அங்கே அந்த மகானுடைய நடமாட்டங்கள் தென்படுவதற்கான பல அறிகுறிகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மகானுக்கு மூக்குப்படி வைத்து கொண்டு வேண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் என்ன வேண்டாலும் கண்டிப்பாக கொடுக்கிறார். அற்புதமான மகான். இந்த மகானுடைய அந்த மகான் தற்பொழுது ஜீவசமாதியிலிருந்து அந்த இடத்திலேயே இருக்கார் அப்படிங்கிற நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு சித்தர் புதுவண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மகான் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற 2 அற்புதமான லிங்கங்களை அங்கு வழிபட்டு வந்திருக்கார். அதற்கு பக்கத்தில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மகானுடைய சாநித்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவருடைய பல அற்புதங்களை எல்லாம் நாம் இப்பொழுது அவருடைய சரித்திரத்தில் படிப்போம் அல்லவா? அப்பொழுது இந்த மகானுடைய மகிமை வெளிப்படுவதை நம்மளால் உணர முடியும். வட சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே 50க்கும் மேற்பட்ட அற்புதமான சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குது. அதில் இந்த காலத்தீஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான சிவாலயம் புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் அதுக்கு அருகாமையில் தான் அந்த ஐயப்பன் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஆலயம். பொதுவாக இந்த ஜீவசமாதி தனி ஆலய அமைப்பில் தான் இருக்கும். இந்த சிவலிங்கமே மூல விக்கிரகமாக இருக்கும். அதை சுற்றி இந்த பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமையப்பட்டிருக்கும். வட சென்னையில் உள்ள ரொம்ப மிக பழமையான சித்தரில் குரு சித்தரும் ஒருவர் ஆவார். இவர் சென்னையில் சுமார் 400-500 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். இவரோட பூர்வீகம் பற்றி எந்த உறுதியான தகவல் கிடைக்கல, ஆவணப்பதிவுகளும் கிடைக்கல. யாரும் இவர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொல்லலை. அதே மாதிரி இவரை பற்றி முழுமையான எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது. இவரோட ஜீவசமாதியாக இருக்கும் இடம் அந்த காலகட்டத்தில் தங்கச்சாலை பகுதியில் வசித்த ராசாத்தி அம்மாள் குழந்தை வேலு குடும்பத்தினருக்கு உரியதாகும். இந்த ராசாத்தி அம்மாள் குடும்பத்தினர் மிகப்பெரிய செல்வந்தர்கள். செல்வம் மட்டும் அவர்களுக்கு இல்லை, அவருக்கு அருட்செல்வமும் இருந்த காரணத்தினால் இந்த மகானுடைய தொடர்பும் அவர்களுக்கு கிடைத்தது. வட சென்னையில் பல ஏக்கர் இடம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அதில் இப்பொழுது இந்த குரு சித்தர் இருக்கார் இல்லையா, ஐக்கியமாக இருக்கக்கூடிய இடம் அந்த 6 ஏக்கர் நந்தவனமாக ஒரு காலத்தில் இருந்தது. அந்த நந்தவனத்திற்கு ராசாத்தி அம்மாள் குடும்பத்தினர் மூதாதையர்கள் வில் வண்டி எடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை செல்வது வழக்கம். அப்படி அவர்கள் ஒரு வாரம் சென்ற பொழுது அங்கு ஒரு சாமியார் மரத்தடியில் கண்மூடி மௌனமாக அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். ராசாத்தி அம்மாள் மூதாதையர்களிடம் அந்த மகான் என்ன போய் கேட்கிறாருன்னா, நான் இங்கே இருந்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்கிறார்கள். அவர்களுக்கும் நந்தவனத்தை பராமரிக்க ஒருத்தர் வேண்டும் அப்படின்னு எண்ணமும் இருந்தது. இவர் சாமியார் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. சரி, இவர்களும் அதற்கு இசைவு தெரிவிக்க அந்த மகான் அங்கே குடிலமைத்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறார். சித்த வைத்தியங்கள் பண்ணுறது ரொம்ப நிபுணத்துவம் காமிச்சுட்டு வரார் அந்த சுவாமிகள். காலையில் எழுந்து குளித்து ஸ்நானம் எல்லாம் முடித்து நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் பறித்து அங்கு சிவபூஜையில் ஈடுபடுவார். அவருக்கு அங்கு உள்ள குளத்தில் 2 அற்புதமான லிங்கங்கள் அவருக்கே கிடைக்கப்பட்டது. அந்த 2 சிவலிங்கங்களையும் அவர் அற்புதமாக பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ காலஸ்தீஸ்வரர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயரையும் சுட்டி வழிபடுறார். அந்த பகுதி மக்களும் அந்த சிவலிங்கங்கள் எல்லாம் வழிபட்டு வரார்கள். அதனால் இந்த நந்தவனத்தை சொந்தக்காரர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் அப்படின்னால், சரி இந்த ராசாத்தி அம்மாள் இங்கே ஒரு ஆலயம் ஏற்பாடு பண்ணினோம், இந்த எல்லாருக்கும் மக்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரணாக இருக்கும்னு சொல்லி அந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த மகான் தினமும் இந்த சிவலிங்கங்களுக்கெல்லாம் அற்புதமாக பூஜைகள் எல்லாம் செய்து அதுக்கெல்லாம் விளக்கேற்றி அதுக்கு வழிபாடு செய்து கொண்டே வரார். அது மட்டும் இல்லாமல் தன்னை யாராவது நாடி வந்தார்கள் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு சொன்னால் அந்த நோயை சித்த வைத்தியம் மூலமாக தீர்த்து வைப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, மணலை அள்ளி எடுத்து கொடுத்து உணவுப் பொருட்கள் அதுலேருந்து ஆக்குவார். அதாவது யாராவது பசி அப்படின்னு வந்தால் அந்த மணல் அப்படி கையில் எடுப்பார், அந்த மணல் அப்படியே உணவாக மாறிடும். குளத்து தண்ணீரை எடுத்து தெளிப்பார். நோய்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படியே ஓடியே போய்விடும். அவர் பார்வைப்பட்டாலே போதும், என்ன வித தோஷங்கள் இருந்தாலும் உடனே விலகிடும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு சான்றாக இப்படியெல்லாம் இந்த மகான் செய்யக்கூடிய அற்புதங்களை பாட்டு எல்லாருக்கும் என்ன எண்ணம் வருதுனால், இந்த மகான் ஒரு பெரிய சித்தர் அப்படின்னு இந்த திருவொற்றியூர் பகுதியிலெல்லாம் இந்த மகானோட பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே வருது. ஒரு காலகட்டத்தில் அந்த சித்தர் தன்னோட ஆத்மாவை பிரித்து கொள்ளணும் அப்படின்னு முக்தி அடையணும் முடிவு பண்ணுறார். அவர் அங்கேயே ஜலகண்டேஸ்வரர் அருகில் ஜீவசமாதி எடுத்துக்கொள்கிறார். அதன் பிறகும் இந்த ஜீவசமாதியில் இருந்து அவர் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிறத பல தடவை நிரூபணம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இதனால் அங்கே ஜீவசமாதி அமைத்திருந்த ராசாத்தி அம்மாள் மூதாதையர்கள் எல்லாம் தொடர்ந்து பராமரித்து வழிபட்டு வந்தனர்.
ராசாத்தி அம்மாளும் தனது காலத்தில் அங்கு வாரத்துக்கு ஒரு முறை சென்று இந்த மகானுடைய ஜீவசமாதியும் அந்த ஆலயத்தையும் வழிபட்டு வருவார். அவருக்கு வாரிசு இல்லாததால் தனது மருமகன் ஆலய பணிகளை செய்து வந்தார். அவரது மருமகனும் வாரிசு இல்லாததால் அந்த சிவாலயம் அறக்கட்டளை அப்படியே ஒன்றிடம் ஒரு அறக்கட்டளையாக ஒப்படைக்கப்படுறது. அந்த அறக்கட்டளை அப்புறமா அந்த ஆலயத்தை பராமரித்து அந்த காலத்தில் வந்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அந்த ஆலயம் பராமரிப்பு இல்லாமல் அது எங்கே அந்த ஜீவசமாதி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தகவல்கள்லாம் தெரியாமல் புதர் மண்டி போய் எங்கே அந்த மகானோட சமாதி இருக்குங்கிறது தெரியாமல் போச்சு. அங்கே பல பல விஷ பாம்புகள் எல்லாம் வந்து அங்கே நடனம் ஆட ஆரம்பித்துடுறது. அதனால் அந்த மகான் எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல. இந்த மகானுடைய அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுறார்கள். பாரத தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு வடசென்னை வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது இந்த ஆலயம் இருந்த பகுதி அப்பொழுதுதான் எல்லாருக்கும் மெதுவாக தெரிய வந்தது. அதை இப்போ நம்ம எல்லாருக்கும் கிடச்சதுன்னா அந்த ஆலயத்திலேருந்து இந்த சின்ன பகுதி இந்த ஜீவசமாதியும் சிவாலயம் மட்டும்தான். சரி, இந்த ஆலயத்தை சீரமைக்கலாம் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் என்னதான் முயற்சித்தாலும் அது நடக்கவே முடியலை. இந்த நிலையில் தான் அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அந்த குரு சித்தர் சமீப காலமாக அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த முடிவுக்கு வரார். அவர் வெளிப்படுத்தி கொள்ளலாம், மற்றவர்களுக்கு நம்மளை காமிச்சு கொள்ளலாம் அப்படின்னு அந்த எண்ணம் எடுத்த காரணத்தினால் இப்பொழுது பக்தர்கள் அவருடைய நடமாட்டத்தை உணர ஆரம்பிக்கிறார்கள். இங்கே என்னெல்லாம் நடந்தது, எப்படி மகான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னா, இங்கே ஒரு காவல் ஆய்வாளர் இருக்கார் இந்த பகுதியில். அவர் இரவு ரோந்து பணியில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த மகானோட நடமாட்டத்தை கண்டதாக அவர் எல்லாரிடமும் கூறியிருக்கார். இந்த ஆலயத்தில் நுழைந்து முதல்ல போனால் காளஹஸ்தீஸ்வரோட சன்னதி இருக்கும். அதற்கு பின்னால் கொஞ்சம் போனால் ஜலகண்டேஸ்வரோட சன்னதி அமைந்திருக்கும். அங்கு தான் குருசாமி சித்தரோட ஜீவசமாதி இருக்கும். வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மகானுக்கு குரு சித்தர் அப்படின்னும் ஒரு பெயர் வர ஆரம்பித்தது. சிலர் சொல்லுவார்கள் இந்த மகானுடைய பெயர் பட்டி பரதேசி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் யாருக்குமே இந்த உண்மையான பெயரெல்லாம் தெரியாத காரணத்தினால இவரை குறிப்பாக இந்த மகானை சில பேர் அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக கருதி தாத்தா சுவாமிகள் அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் ஐக்கியமாக இருக்கும் இடத்துல அங்கே அருகில் போனோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே நம்மளால் பல அதிர்வலைகளை கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறது சத்தியம். யாருக்காவது தோஷங்கள் ஏற்பட்டு விட்டது, இல்லை காற்று கருப்பு பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னால் இந்த குரு சித்தரோட ஜீவசமாதிக்கு வேண்டின்றோம் சொன்னால் அது எந்த தோஷங்களாக இருந்தாலும் காற்று கருப்பாக இருந்தாலும் எல்லாம் உடனே நம்மை விட்டு அகன்றுவிடும். இந்த மகான் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பல பக்தர்களுடைய கனவில் அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்வார். அந்த கனவில் இந்த ஆலயத்துக்கு வா அப்படின்னு அவர் பணிப்பார். அதுபோல் பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த ஒரு காவல் ஆய்வாளர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, புதுவண்ணாரப்பேட்டையில் அந்த பகுதியில் இருக்கும் பொழுது இந்த மகானுடைய நடமாட்டத்தை பார்த்து அவர் அனைவரிடம் பகிர்ந்து கொண்டார் அவருடைய அனுபவத்தை. ஒரு தடவை இந்த ஆலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கு. அப்போ கும்பகோணத்திலிருந்து ஒரு 16 சபதிகள் ஜலகண்டேஸ்வரர் சன்னதிக்கு அருகே இரவில் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யாரோ அவர்களை எட்டி உதைப்பது போல் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. அப்புறமா என்னன்னே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பிரமிச்சு போயிருக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டதாம், ஒரு ஓரமாக படுத்து தூங்குங்கள் அப்படின்னு அந்த சித்தருடைய குரல் கேட்டதாம். அதுபோலவே இன்னொரு விஷயம், இந்த ஆலயத்தை பராமரித்து கொண்டிருப்பவராக நாகலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவர் கன்னத்தில் யாரோ அரைஞ்சா மாதிரி அவருக்கு உணர முடியாது. கன்னத்தில் அவருக்கு அறையே விழுந்துதான். அது மட்டும் இல்லாமல் அவர் ரசிகரையும் கேட்குறது, உடனே ஆலயத்துக்கு செல் அப்படின்னு சொல்லி அவரும் ஓடி போய் ஆலயத்துக்கு போகிறாராம். அங்கே போனால் அங்கே பசுமாடு கன்று போடுறதுக்கு ரொம்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பசுமாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த நாகலிங்கம் ஐயாவை இந்த மகான் அப்படி கன்னத்தில் அறைந்து அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம். இந்த மகானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்னென்னு அப்படின்னா, 5 எலுமிச்சம்பழம், ஒரு மூக்குப்பொடி பாக்கெட், மல்லிகைப்பூ, ஊதுபத்தி, இந்த சோன் பப்படி, இந்த இனிப்பு, இது எல்லாத்தையும் இந்த மகானுக்கு படைத்து வேண்டிக் கொண்டு யாராவது ஏழை எளியவருக்கு இந்த அன்னதானம் செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகானுக்கு மிகவும் சந்தோஷமாகி நமக்கு என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பார். வியாழக்கிழமையில் குரு சித்தருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. நம்பிக்கையோடு குரு சித்தரை நம்ம நிச்சயமாக போய் வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நடந்துவிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல வியாபாரிகளுக்கு தொழில் ஏதாவது பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மூக்குப்பொடி பாக்கெட்டை மட்டும் வைத்து கொண்டு வேண்டுவார்களாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஓரிரு நாட்களில் அந்த கஷ்டம் அப்படியே அடியோடு போய்விடுறது எல்லாராலையும் உணர முடியாது. இந்த இடத்தில் திருமணம் செய்து கொண்டால் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த கல்வியில் நல்லா செயல்படணும், குழந்தைகள்லாம் செயல்படணும். இந்த மகான் கிட்ட வேண்டிட்டோம் சொன்னால் மாணவர்கள் கண்டிப்பாக கல்விகளில் சிறப்பாக வருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சிவராத்திரி தினத்தன்று இவருக்கு குரு பூஜை நடக்கிறது. அன்றைய தினம் மிகப்பெரிய அருளலை இந்த ஆலயத்தில் நிரம்பி விளையிறது எல்லாராலும் பார்க்க முடிகிறது. இந்த மகான்
இந்த ஆலயத்துக்குள் இருக்கார் அப்படிங்கிறது, இந்த சமாதியில் இருக்கார், அவரோட சாநித்தியம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி உணர்ந்து கொள்ளலாம்னா, இன்னொரு வழி எதுனா விபூதி வாசனை நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் சுருட்டு வாசனை கூட வருமாம். இது மூலமாக அந்த மகான் அரூபமாக இன்றைக்கும் இருக்கார், நம்மளுடன் இருக்கார் அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டு தான் இருக்கார். இந்த மாதிரி சத்தியமாக நித்தியமாக ஒரு சித்தருடைய சாநித்தியம் இன்றைக்கும் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய இந்த வடசென்னை பகுதி, இந்த டோல்கேட் பகுதியில் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் கூடிய இந்த சிவாலயத்துக்கு சென்று இந்த ஜலகண்டேஸ்வர சுவாமியும் காளகத்தீஸ்வர சுவாமியும் நாம் தரிசித்து இந்த அற்புதமான குருசித்தரை நாம் தியானிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளும் வரும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அம்பிகை பராசக்தியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.